ஒவ்வொரு வருடமும் வர்ற மாசி மகம் நீராடுதலுக்கு உரியது. ஏன்? சிவபெருமானின் ஆற்றலை விட அதிகப்படியான ஆற்றல்கள் சிவபெருமான் 5 முகம் 6 முகம் இருக்கக்கூடிய அந்த ஆறுமுக பெருமான் இப்படி ஒரு தவறை செய்வாராம். மாசி மகத்துல முன்னோர்கள் அந்த வழிபடும் போது முன்னோர்களை நினைச்சுக்கணும். ஏன்னா அப்ப மகாமகம்ங்கிறது உயிர்ப்பு ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு திருவிழா. ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தோட தலைவர் சித்தர் மூங்கில் அடியார் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஆன்மீகம் ரீதியான நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கான பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்க? நலமா இருக்கேன் ஐயா. மகிழ்ச்சி அம்மா. இன்னைக்கு நம்ம மாசி மகம் பத்தி பார்க்க போறோம். சரி. 2026ஆம் வருஷத்துல மாசி மகம் மார்ச் மாசம் 2-3 தேதிகள்ல வருது இல்லையா? சோ மாசி மகம் அப்படின்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, இதுக்கான ஒரு புராண கதைகள் எதுவும் இருந்தா எங்களுக்கு ஒரு விளக்கமா கூறுங்க. அதாவதுங்க, மாசி மகம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மாசி மாசம் வரக்கூடிய அந்த முழு நிலவு நாள்ல மகமீன் கூட இணையிறது தான் அந்த மாசி மகம். மாசி மகத்துல அந்த மகத்தோட சிறப்பு என்னன்னா, இந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த மாமாங்கம் சொல்லுவாங்க, மகாமகம் கும்பகோணத்துல நடைபெறும். இதுதான் அந்த இதுக்குண்டான சிறப்பு. இது எல்லாருக்குமே தெரியும். 12 ஆண்டுகளுக்கு முறை மாசி ஒவ்வொரு வருடமும் இருக்கிற மாசி மகமுமே அந்த புனித நீராடுதலுக்கு சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுகிறது. அதே மாதிரி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எப்ப குரு பகவான் இந்த சிம்ம ராசிக்குள்ள நுழையிறது எந்த வருடமோ அந்த வருடம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். அந்த வருடம் மகாமகம்ங்கிறது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அது நம்ம கும்பகோணத்துல அந்த மகாமக குளத்துல நீராடுதல் சிறப்பாக கொண்டாடுவோம். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுக்கு தெரியாத பலருக்கும் புரியாத ஒண்ணு என்னன்னா, அது நீங்க புராண கதைன்னு சொன்னீங்க இல்லையா? உண்மையிலே புராணங்கள்லாம் கதை கிடையாதம்மா. புராணங்கள்லாம் வரலாறு. இப்ப நான் ஏன் இதை சொல்றேன்னா, நமக்கு நம்ம இப்ப மகாமகம் 12 வருடங்கள் இருக்குது, குளம் இருக்குது, இது இருக்குது, அதுக்குண்டான வரலாறுன்னு பாத்தீங்கன்னா, இடம் இருக்கிறது, திருவிழா கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்ப இடம் இருக்குதா இல்லையா, வரலாறு இருக்குதா இல்லையா, நமக்கு மாசி மகத்துல என்னென்ன சிறப்புகள் நடைபெறுகின்றன, அதற்கு பல நூல்கள் இருக்கின்றன. அதுல எப்படிப்பட்ட வழிபாடுகள் தான் நடக்கும், 12 வருடங்களுக்குள்ள சரியா எப்படி அது குரு பகவான் சிம்மராசிக்குள்ள நுழையும் போது அப்ப அந்த வருடத்துல வரக்கூடிய மாசியில முழு நிலவு மகம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து 12 வருடங்களுக்கு வரும் பொழுது அது ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கணுமா வேண்டாமா? ஆவணமும் இருக்குது, நடைமுறையிலையும் இருக்குது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் இடங்களும் இருக்குதா இல்லையா? இப்ப இதை மட்டும் நம்ம ஏன் வரலாறுன்னு சொல்ல மாட்டேங்கிறோம்? இது மட்டும் இல்லைங்க. இயேசுநாதர் காலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதற்கு பிறகு 63 நாயன்மார்கள் கடவுளை பார்த்திருக்கிறார்கள் இந்த உலகத்துல. இயேசுநாதருக்கு பிறகு பிறந்தவங்க. எதையாவது நம்ம கதை நாயனார் வரலாறுன்னு சொல்றோமா? நாயனாரோட பற்றிய டாக்குமெண்டல் எவிடன்ஸ் பெரிய புராணம்ங்கிற நூல்ல இருக்கிறது. டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருக்குதா? எந்த ஊர்ல வாழ்ந்தாரோ அந்த ஊர் இப்பவும் இருக்குது. எந்த கோயில்ல சிவபெருமானை பார்த்தாரோ அந்த ஊர்ல சிவபெருமான் கோயில் இருக்கிறது. எந்த மாதம் எந்த திதியில பார்த்தாரோ அன்றைக்கு இப்பவும் திருவிழா அந்த திருக்கோயில்ல நடந்திருக்கு. ஊர் இருக்குது, இடம் இருக்குது, காலம் இருக்குது, எந்த மாசம் எந்த திதியில பார்த்தாங்கிற கால கணக்கீட்டோட இருக்குது. தமிழர்கள் ஒவ்வொரு தமிழரும் அதை வரலாறுன்னு எடுத்துக்கிட்டான். அதற்கு பிறகு நடந்த நாயன்மார்கள் வரலாறு கதைன்னு சொல்லிடுறான். அதற்கு முன்னால நடந்த சிவபெருமான் வரலாறையும் கதைன்னு சொல்லிடுறான். அப்ப புராணங்கள் எல்லாமே டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருக்குது, பிளேஸும் இருக்குது, இடமும் இருக்குது, கோயில் இருக்கிறது, வழிபாடு இருக்கிறது, காலக்கணக்கீடு தெளிவா இருக்கிறது. நீங்க பாருங்க, மாசி மாசம் வரணும், முழு நிலவு வரணும், மகம் வரணும், 12 வருடங்களுக்குள்ள ஒரு தடவை வரணும். அந்த வருடத்துல குரு பகவான் சிம்மராசிக்குள்ள நுழையணும். எவ்வளவு நடக்கிறது, ஒரு வானியல் நிகழ்வு, எவ்வளவு பெரிய நிகழ்வு இது தொடர்ந்து நடைபெற்று கிட்டிருக்கிறதுனா இது அறிவியல் பூர்வமான வரலாறுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. அது இப்ப நம்ம மகாமகம் குளிக்கிறது இதெல்லாம் சரிதான்.
இது இது எல்லாமே என்ன புராண கால வரலாறு இருக்கிறது. இந்த கும்பு மேளா அப்படின்ட்டு வட இந்தியாவில் நிறைய இடங்கள்ல கொண்டாடி கொண்டிருப்பார்கள். உஜ்ஜயினியில கொண்டாடுவாங்க, ஹரித்வாரில் கொண்டாடுவாங்க, அலகாபாத்ல கொண்டாடுறாங்க. இப்படி பல இடங்கள்லயும் கும்பமேளா 12 வருடங்களுக்கு ஒரு தடவை தான். எல்லா இடங்கள்லயும் ஒரே புராண வரலாறு தான். ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டு விடுகிறது. அதற்கு பிறகு உயிருக்கு சிவபெருமான் வந்து அந்த இடத்துல உயிரின் தோற்றத்தை உருவாக்கி கொடுக்கிறார். அப்ப சிவபெருமான் அந்த இடத்துல உயிர்ப்பு ஆற்றலை உருவாக்கி கொடுக்கிறார் ஒரு மாபெரும் அழிவுக்கு பிறகு. இதுதான் எல்லா இடங்கள்ல, இந்தியா முழுவதும் எல்லா இடங்கள்ல இருக்கிற கும்பமேளாவின் கருத்து. இதுவுமே கும்பகோணத்துல இருக்கிற வரலாற்று நிகழ்வும் இதுதான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்ப மகாமகம்ங்கிறது உயிர்ப்பு ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு திருவிழா. சரியா? ஆனா பலரும் மறந்துவிட்ட ஒண்ணு என்னன்னா, இந்த காம தகனம் அப்படின்ட்டு மன்மதனை எரித்தது எப்ப நடக்குதுன்னா, இந்த மாசி மகத்துல நடக்கிற இந்த முழு நிலவு நாள்ல தான் நடக்குது. மாசி மாசத்துல, அதாவது முழு நில சில மாசம் மாசியில வரும், இல்லைன்னா பங்குனியில வரும். அது எப்ப ஆரம்பிக்கும்னா, மாசி மாசம் அமாவாசை முடிஞ்சு 3வது நாள்ல அதுக்குண்டான பூசைகள்லாம் ஆரம்பிக்கும். அப்புறம் அதுக்கு பிறகு வர முழு நிலவு நாள்ல இந்த காமதகனம் நடைபெறும். சில வருடங்கள்ல மாசி மாசம் எப்படி வரும்னா, முதல்ல முழு நிலவு வந்துட்டு பிறகு இது வரும், அமாவாசை வரும். அமாவாசைக்கு பிறகு வர்றதுதான். அப்ப சில மாசம் மாசி மகம் இது வந்து காமதகனம்ங்கிறது மாசி மாசமே நடக்கும். இல்லைன்னா பங்குனி மாசம் கூட சில மாதங்கள்ல நடக்கும், சில வருடங்கள்ல நடக்கும். இப்ப காமதகனம்ங்கிறது என்னன்னா, அது நம்ம மறந்து போய் விட்ட வேண்டும். அது நம்ம வரலாறு தான். சிவபெருமான் வந்து சூரபத்மன் வந்து தேவர்கள் எல்லாத்தையும் அடக்கி ஆள்கிறார்கள். அவங்க தேவலோகத்திலிருந்து தேவர்களை விரட்டி விட்டுறாரு. பல தேவர்கள் சூரபத்மனுடைய சிறையில வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப சிவபெருமான்கிட்ட எல்லாரும் போய் வேண்டுறாங்க, எப்பதான் எங்களுக்கு இந்த தீர்வு கிடைக்குதுன்ட்டு. உண்மையிலே இதை சிந்திச்சு பார்க்கணும்னா, சிவபெருமான் ஏன் தேவர்களை இவ்வளவு நாள் பல கோடி ஆண்டுகள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? துன்பப்படுறத ஏன் கொடுக்கிறாருன்னா, தட்சன்கிறவரு தட்சன்கிறவரு அந்த சிவபெருமானோட மனைவியின் தந்தை தான். அந்த தட்சன் என்ன செய்யறாருன்னா, ஒரு யாகம் பண்றார். அந்த யாகத்துக்கு, எல்லா யாகத்துக்குமே, இந்து மத யாகங்களுக்கு சிவபெருமானை தான் முதல்ல அழைக்கணும். அவருக்கு உண்டான ஆவிர்வாகத்தை கொடுக்கணும். தட்சன் என்ன சொன்னாரு, எனக்கு மருமகன் தானே, அப்ப நான் எதுக்கு அவரை அழைக்கணும்? அவரை நான் அழைக்க மாட்டேன், நான் மற்ற தேவர்களை அழைப்பேன், கொடுப்பேன். உடனே மற்ற தேவர்கள்லாம் என்ன செஞ்சிருக்கணும்? மகாதேவர், எல்லா தேவர்களையும் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான் அழைக்கலன்னா நாங்கெல்லாம் வரமாட்டோன்னு தானே சொல்லியிருக்கணும். இவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, தட்சனுக்கு பயந்து கொண்டு அந்த தேவர்கள் எல்லாரும் போய் அங்க போய் யாகத்துல ஆவிர்வாகத்தை வாங்கி விடுவார்கள். அப்புறம் நமக்கு தெரியும், சக்தி வந்து போய் அந்த தட்சன் அப்பா கிட்ட போய் சொல்லி பாப்பா, கேட்க மாட்டாங்க. அதுல இருந்து அந்த உடல் சிதறி விழுந்த பாகங்கள் தான் 243 சக்தி பீடங்களாக கருதப்படுகிறது. அதே மாதிரி அதற்கு பிறகு சிவபெருமான் வந்து அவர் வீரபத்திரனை அனுப்பிச்சு அந்த யாகத்தை அழித்து விடுகிறார். இப்ப அவர்களுக்கு புரிதலே இல்லை. சிவபெருமான அவமானப்படுத்துற ஒருத்தர் யாகத்திலையும் நம்ம கலந்து கொள்ளலாம், அவர்களுக்கு அருளை வழங்கலாம்ங்கிறது எவ்வளவு தவறான வழிமுறைங்கிறது தேவர்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த சூரபத்மன் மூலமாக இந்த தண்டனை பல ஆண்டுகளாக இவர்கள் அனுபவிக்கிறார்கள். அவர்கள் அனுபவிச்சு ஐயையோ நம்ம தப்பு பண்ணுவேன்னு தெரிகிறதுக்கே அவங்களுக்கு பல ஆண்டுகள் ஆகின்றன. அதற்கு பிறகு சிவபெருமான் சொல்றாரு, உங்களுக்கு நான் காப்பாற்றுறேன், உங்களுக்கு எல்லாம் அந்த தெளிவு வர்றதுக்காகத்தான் இந்த துன்பம் கொடுக்குறோம். எல்லாரும் சொல்லுவாங்க, மனிதர்களுக்கு ஏன் துன்பம் வருகிறது? சிவபெருமானா ரொம்ப சோதிப்பாரு, கொஞ்சம் தள்ளியே நின்றுதான் கும்பிடணும், சிவபெருமான ரொம்ப கும்பிட்டா துன்பம் வருங்கிறது. அதெல்லாம் கிடையாது. துன்பம் வருங்கிறது சிவபெருமான் வந்து நமது ஊழ்வினையை கரைப்பதற்காக அப்பப்போ கொஞ்சம் துன்பங்கள், அதுவும் அவர் கொடுக்கறது இல்லை, அந்த நம்ம ஊழ்வினையின் காரணமாக நம்ம துன்பங்கள் அனுபவிக்கிறோம். தேவர்கள் எப்படி அந்த அவர்கள் செய்த தவறுக்கு அனுபவித்தார்களோ அனுபவித்து தெளிவடையணும். நம்மளும் துன்பம் அடைய ஆமா நமக்கு எப்பா இது என்னுடைய எதிரிக்கு கூட இந்த வரக்கூடாது அப்படின்னு வரும்பொழுது அந்த துன்பத்தை நீங்கள் யாருக்கும் செய்ய மாட்டீர்கள். இதுதான் நம்ம துன்பம் அடைகிறது. சிவபெருமானோட நோக்கம் தண்டனை கொடுப்பதோ ஒரு நீதிபதியாக இருப்பதோ இல்லை, எல்லாரையும் கடவுளாக மாத்துறது தான். இதைத்தான் சிவபெருமான் தாய்மானவர் சொல்றாரு, திருமூலர் சொல்றாரு, என்னை சிவமாக்கினான் உன்னையும் சிவமாக்குவான்.
சிவபெருமானோட நோக்கம் வந்து தண்டனை கொடுப்பதோ நீதிபதியாக செயல்படுறது கிடையாது. என்ன சிவபெருமானாகவே மாற்றி விட்டார், உன்னையும் மாற்றுவார், இதற்காகத்தான். இதுதான் அந்த அழியாத்தன்மை, நிலை பேறு பெறதெல்லாம் பார்த்தோம். அப்ப அந்த சிவபெருமான் வந்து சொல்றாரு, நான் வந்து சூரபத்மனை அழிக்கக்கூடிய காலம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிட்டை தவத்துல போய் உட்கார்ந்துறாரு. இப்ப தேவர்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் காத்திருக்கலாம் இல்லையா? இவங்க என்ன அவசரப்பட்டுட்டு, ஏன்னா அவரை அழிக்கணும், அவன் மிகப்பெரிய சிவபக்தன். சிவபக்தனை அழிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன சூரபத்மனுக்கு என்ன வரம் கொடுத்திருப்பாருன்னா, எனது சக்தி ஒன்றே அழிக்கும், உன்னை அழிக்கும் சொல்லியிருப்பார். அப்ப இவருக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான சூழல்கள் இது எல்லாத்தையும் உருவாக்கணும். அந்த குழந்தை வந்து சூரபத்மனை அழிச்சா மட்டும் போதாது, இந்த உலகத்தையே காக்கக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கணும். அதற்கெல்லாம் உண்டான இது எல்லாத்தையும் செய்யணும்னா பூத்தைகளையும் இதையும் தவத்தில் ஆழ்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தேவர்கள் அவசரப்பட்டு, சிவபெருமான் தான் சொன்னாரா சீக்கிரம் அழிச்சிருவேன்னு சொன்னாரா, சொன்னவருக்கு தெரியாதா எப்ப செய்யணும்னு தெரியாதா, திருப்பியும் அதே அஞ்ஞானத்துல தான் திருப்பியும் உழல்றாங்க. திருப்பி உடலும் பொழுது அப்ப காமன் அனுப்புவோம். அப்பதான் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் ஒரு திருமண பந்தம் உருவாக்கும். அவர் பாட்டு தவத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் தவத்தை கலைச்சு அவருடைய மனத்துல அந்த இல்லற வாழ்க்கைக்கு தேவையான எண்ணங்களை எல்லாம் விதைக்கணும் அப்படின்ட்டு மன்மதனை அனுப்புறாங்க. அப்ப மன்மதன் போகும்பொழுதும் மன்மதனோட மனைவி ரதி தேவி சொல்றாங்க, சிவபெருமானுக்கு தெரியாதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிட போது, நீங்க போய் சொல்ல, இந்த தேவர்கள் எல்லாம் பின்னாடி உங்களை அனுப்பிச்சிடுவாங்க, சிவபெருமான் கோபத்துக்கு ஆளாக போகுது நீங்க தான், இவங்க ஒண்ணு எதுவும் செய்யல, எல்லாரையும் முன்னாடி போய் சொல்லிட்டு நீங்க பின்னாடி போனீங்கன்னா சரி, உங்களை முன்னாடி அடிச்சுட்டு எல்லாரும் வேடிக்கை பார்க்க நீங்க போகாதீங்க, உங்களுக்கு அந்த பாதிப்பு வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் மன்மதன் இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. தேவேந்திரன் பேச்சை கேட்டு அது சொல்றாரு. அவர் அந்த கரும்பு வில்ல வச்சு மலர் அம்பு தொடுத்து அவருக்கு அவருடைய தவத்தை கலைத்து விடுகிறார். சிவபெருமான் ஒரே ஒரு நிமிடம் பார்த்துட்டு இவனை பார்த்துட்டு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, இன்னும் தேவர்களுக்கு முழுமையான அந்த ஞானம் வரவில்லை, எப்படித்தான் சிவபெருமான் என்ன புரியும், அப்ப இன்னும் கொஞ்ச நாள் துன்பப்படத்தான் செய்யணும்ட்டு காமனை அழிச்சிட்டு தவத்துல உட்கார்ந்துறார். ஓகே. ஆனா நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நெற்றிக்கண் மூலமா தான் இவங்க முருகன் பிறந்தாங்க அப்படின்ற ஒரு கூற்று இருக்கு இல்லையா? நீங்க அதுக்கு இன்னொரு முரண்பாடா ஒரு கருத்து சொல்றீங்களே, இதுக்கான ஒரு விளக்கம் சொல்லுங்க. இப்ப அந்த காமதகனம் நம்ம சொன்னோம் இல்லையா, அது எப்ப நடக்குதுன்னா மாசி மாசம் அமாவாசைக்கு பிறகு வர்ற முழு நிலவு அன்னைக்கு. பெரும்பாலான நாட்கள்ல மாதங்கள்ல அமாவாசை முதல்ல வந்துருச்சுதுன்னா அந்த வருடம் மாசி மகத்தோட சேர்ந்து வரும். அதுதான் அந்த காமதகனுக்கும் மாசி மகத்துக்கும் உள்ள தொடர்பு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, உலக மக்கள் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா நெற்றிக்கண்ல இருந்து பிறந்தாரு அப்படின்ட்டு. அப்புறம் நெற்றிக்கண்ல இருந்து காவிரி அந்த இது சரவண பொய்கையில வளர்ந்தாரு, 6 குழந்தைகளாக இருந்தாங்க, 6 பேரையும் பார்வதி வந்து அணைச்ச உடனே ஒரு முருகனாக மாறிவிட்டார். சரியா? இந்த வரலாறு எங்க இருக்குதுன்னா கந்த புராணத்துல இருக்கு. கந்த புராணம்ங்கிறது முருகப்பெருமான் வரலாறு சொல்றதுல ஒரு முதன்மையான நூலால் மக்களால் நம்பப்படுகிறது. இது வந்து தமிழ் நூலானா கிடையாது. இது கச்சியப்ப சிவாச்சாரியார் எதுல இருந்து எடுக்கிறார்னா குமார சம்பவம்னு காளிதாசர் எழுதுறார். காளிதாசர் யாரு? வடமொழியில கற்பனையில கவி புனையக்கூடிய ஆற்றல் உள்ளவர் அவர் காளிதாசர். காளிதாசரோட இதுல சொல் வளத்தை விட அவருடைய கற்பனை வளம் தான் ரொம்ப பெரிதாக இருக்கும். அவரா ஒரு கற்பனையா ஒண்ணு எழுதி வச்சாரு. அதை பார்த்து எழுதின இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்துல அதே இதை அப்படியே போட்டார். இது தவறுங்கிறதுக்கு நாங்க சும்மா சொல்ல, நல்லா பாருங்க. ஒண்ணு, சரவண பொய்கள்ல 6 குழந்தைகளாக வளர்றாங்க. ஒரு 6-7 வயசுக்கு பிறகுதான் அவருக்கு பார்வதி வந்து கெட்டி பிடிக்கிறாங்க, ஒரே குழந்தையா மாறுதுங்க. அப்படின்னா 6-7 வருடங்களாக பார்வதி அந்த குழந்தைய பார்க்கவே இல்லையா, பிறந்ததுல இருந்து பார்க்கவே இல்லையா. அது கார்த்திகை பெண்கள்கிட்டே தான் வளர்ந்துகிட்டு இருந்துச்சுதான். அப்ப 6-7 வருடமா பார்க்கல. நாம ஒரு குழந்தைய பார்க்காத தாய் வந்து ஒரு நல்ல தாயாக நீங்க கருதி இருக்கலாம் பாருங்க. அப்ப அதுல இருந்து அது தவறு. 6 தான் வந்தது, முகம் வந்தது. முகம் வந்ததுக்கு என்னன்னா இதெல்லாம் ஒரு குறியீடுகள் தான். 6 பேருடைய வேலைகளை ஒரே நேரத்துல முருகப்பெருமானால செய்ய முடியுங்கிறதுனால 6 முகம் இருக்கிறது. இந்த சிவபெருமான் கூட 5 முகம் தான். 5, அதை விட
மண்ணுலகத்துல தோன்ற இந்த குழந்தைய தன்னுடைய ஆற்றலை விட சிறப்பான ஒரு ஆற்றல் உள்ள குழந்தையாக சிவபெருமான் தோற்றுவிச்சிருக்கிறாரு. சிவபெருமானுக்கு 5 முகங்கள் தான் உண்டு, இவருக்கு 6 முகம்னா அந்த ஆற்றலை விட சிறப்பான ஒரு ஆற்றல் உள்ளவர் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் அதை குறியீடாக சிவபெருமான் தான் வழங்குறார். ஒண்ணு. இந்த இன்னொன்னு அதே அந்த கந்த புராணத்துல எடுத்து பாருங்க, முருகப்பெருமானை பத்தி ரொம்ப மோசமா எழுதியிருக்குங்க. அதாவது என்னன்னா, குழந்தையாக இருக்கும்போது, சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது அவர் அந்த மலையை இப்படி போட்டுருவாரு, தேவர்களுக்கு ஏராளமான துன்பங்களை வழங்கினார்னு நான் சொல்லல, எந்த நெற்றிக்கண்ல இருந்து உதித்தார்ன்னு சொல்ற அந்த கந்த புராணத்துல இருக்குது. சிவபெருமானின் ஆற்றலை விட அதிகப்படியான ஆற்றல்கள் சிவபெருமானுக்கு 5 முகம் 6 முகம் இருக்கக்கூடிய அந்த ஆறுமுக பெருமான் இப்படி ஒரு தவறை செய்வாராம். அப்படி செஞ்சாருன்னா அப்ப அவர் முருகப்பெருமானோட பெயருக்கும் களங்கம். அப்ப இதெல்லாம் நீங்க பாருங்க, கந்த புராணத்தை பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த திருவிளையாடல் புராணத்தையும் நம்ம ஒழுங்கா படிக்கிறது கிடையாது, கந்த புராணத்தையும் ஒழுங்கா படிக்கிறது. இது எல்லாம் தான் இந்த கந்த புராணம் முழுமையான நம்பத்தகுந்த இதுல சித்தர்களின் வாக்குப்படி உள்ளதில்லை. அப்ப காமன் அனுப்புறார்கள்னாலே தேவர்களுக்கும் தெரியும், தேவர்கள் கூட யார் போறார், திருமால் போகிறார், பிரம்மன் போகிறார், எல்லாரும் போய்தான் சிவபெருமான்கிட்ட வேண்டுறாங்க. அப்ப முறைப்படி இல்லறத்துல இருந்து பிறந்த குழந்தை தான் முருகப்பெருமான்கிறது அந்த காமதகனத்தின் மூலமாக தெரியும். ஓகே, சரிங்க ஐயா. 12 வருடத்துக்கு ஒருக்கா நடக்கிற இந்த விசேஷ நாள்ல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. நீராடணும், புனித நீராடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 12 வருஷத்துக்கு ஒருக்கா வருது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விசேஷமான ஒரு நாள் இல்லையா? நம்ம அந்த டைம்ல ஒரு வேண்டுதல் கடவுள்கிட்ட வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அதுக்காக நிறைய ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணணும். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணா கடவுள் நம்மளுடைய வழிபாடு, நம்மளுடைய வேண்டுதலை உடனே எடுத்துப்பாரு அப்படின்னா என்ன மாதிரி நம்ம ரெடி ஆகணும்? அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. முதல்ல தமிழ் கடவுள் முருகன்னு நம்ம சொல்றோம். முதல்ல தமிழ்ல நம்ம கடவுளை வழிபடுவோம், வேற்றுமொழி இல்லை. ஏன்னா வேற்றுமொழி வடமொழி வேதத்துல ரிக் யஜு சாம அதர்வன வடமொழி வேதத்துல முருகன்கிற வார்த்தையே கிடையாது, சிவன்கிற வார்த்தையே கிடையாது. கேட்டீங்களா? அதனால வேற்று மொழியில தான் மந்திரங்கள் இருக்குது, அந்த மந்திரங்களை தான் சொல்லணுங்கிறத அந்த மாயையிலிருந்து தமிழர்கள் முதல்ல வெளிவந்து தமிழ் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்துல இருந்து நாங்கள் அருளாட்சி திருச்சபைன்னு வலைத்தளம் வச்சிருக்கிறோம், அருளாட்சி திருச்சபைன்னு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறோம். எல்லாத்துலேயும் தமிழ் மந்திரங்களை இலவசமாகவே முருகனுக்கு உண்டான மந்திரங்கள் எல்லாத்தையுமே வெளியிட்டிருக்கிறோம், அச்சிட்ட புத்தகங்களாக வெளியிட்டிருக்கிறோம். இந்த தமிழ் மந்திரங்களை பயன்படுத்தி நம்ம வழிபடணும். அந்த மந்திரம் ஓம் சரவண பவா, ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, இப்படி நீங்க இயல்பா கோயிலுக்கு போகும்போது காவடி எடுக்கும் போது என்னெல்லாம் சொல்றீங்களோ அதை சொல்லி வழிபட்டா கூட போதுமே தவிர முதல்ல அந்த மாயையிலிருந்து விடுபடணும். ஆச்சா? அடுத்தது இது மந்திரங்கள். மற்றபடி 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் அது மகாமகம், சிறப்பான மகம். ஆனா ஒவ்வொரு வருடமும் வர்ற மாசி மகம் நீராடுதலுக்கு உரியது. நீராடுதலுக்கு உரியது ஏன்? அந்த உயிர்ப்பு ஆற்றல் உருவாக்குறது இல்லையா, நம்மளை நாமளே புதுப்பித்துக் கொள்ளுத. அப்ப வழிபடணும். நம்ம எப்போ வழிபட்டாலும் குரு இருந்தால் குருவை வைத்துக் கொள்ளலாம், இல்ல சிவபெருமானே நீங்க குருவாக வைத்துக் கொள்ளலாம். குரு வழிபாடு. அடுத்தது குல தெய்வ வழிபாடு. இந்த மாசி மகத்துல முன்னோர்கள் அந்த வழிபடும் போது முன்னோர்களை நினைச்சுக்கணும். ஏன்னா சிவபெருமான் இந்த மாசி மகம் எல்லா இடங்கள்லயும் காமதகனமே உயிர்ப்பு ஆற்றல் கொடுக்கக்கூடிய அந்த விழாவாகத்தான் அந்த விழா இருக்குது. அதே மாதிரி அந்த எல்லா இடங்கள்லயும் பேரழிவுக்கு பிறகு உயிர்ப்பை உருவாக்குனது தான் அந்த மகாமக வரலாறு. அப்ப உயிர்ப்பு ஆற்றல்ங்கிறது நம்ம முன்னோர்களையும் குல தெய்வத்தையும் வழிபடும் பொழுது இந்த உயிர்ப்பு ஆற்றல் மூலமாக பிறப்பெடுக்காத முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா, இப்ப இறந்து போனவங்க இருப்பாங்களா, அவர்கள் பிறப்பெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்ப நீராடும் பொழுது தமிழ் மந்திரங்களை பயன்படுத்துகிறேன், இல்லைன்னா முருகா கந்தா கடம்பா போற்றி கூட சொல்லிடுங்க. அடுத்தாற் போல முன்னோர்களை வழிபடணும், குலதெய்வங்களை வழிபடணும். அப்படி வழிபட்டு இறந்த முன்னோர்களுக்கு பிறப்பு வேணுங்கிறதும் வழிபட்டுட்டு நம்ம குளத்துல முங்கி எந்திரிச்சோம்னா நமக்கு நம்மளுடைய உயிர்ப்பு ஆற்றல் பெறுவோம். புதிதாக ஒரு பிறவி எடுத்த அளவுக்கு நமக்கு. அதனால்தான் குளிச்சுட்டா பாவம் போயிடும் அப்படிம்பாங்க. குளிச்சுட்டாலாம் பாவம் போகாது. நான் இனிமேல் இதுவரைக்கும் இந்த போன வருடம் மகத்துல இருந்து இந்த வருடம் மகமாக என்னென்ன தவறுகள் செய்தேன், இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு உறுதி எடுத்துட்டு ஒரு விழிப்புணர்வோட இன்றைக்கு குளிக்கணும்.
பிறகு இனிமேல ஏதாவது கொஞ்சம் தப்பு செஞ்சானா அடுத்த தடவை இதுல இருந்து தப்பை குறைக்கவா செய்யணும். அப்போ 50 தப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தானா ஒரு 10 தப்பு 40 தப்பு தொடர்றானா அதை அடுத்தவர்களாம் செய்யும்போது ஒரு 12 ஆண்டுகள் இதை செய்யும்போது அந்த மகாமகத்தோட நீங்கள் ஒரு முழுமையான தூய்மையான புனிதம் பெற்ற மனிதராக மாறுவீர்கள். இப்படித்தான் ஒவ்வொரு மகத்திலையும் வழிபட்டு அதே மகாமகத்துல ஒரு சிறப்பான மனிதராக மாமனிதராக மனிதராக மாறணுங்கிற முறை தான் இந்த மாசி மகத்தோட வழிபாடு. சரிங்க ஐயா. இன்னைக்கு நம்ம மாசி மகம் பத்தி பார்த்தோம் இல்லையா? மாசி மகத்துல ஒரு புனிதமான ஒரு மனிதனா மாறுறதுக்கு என்ன மாரியான வழிமுறைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. புராண கதைகள் வந்து எங்களுக்கு நாங்க கேட்காத புராண வரலாறு. ஓகே. புராண வரலாறு வந்து நாங்க கேட்காத சில விஷயங்கள். நாங்க இதுவரைக்கும் கேட்டுட்டு இருந்த கூற்றுகள ஒரு மாற்று கூற்று வந்து ரொம்ப அழகாவே சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. வராகி ஊடகத்தாருக்கு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள். மாசி மக வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.